ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வாய்ஸ் ஆஃப் கார்த்திக். நம்ம பூமி பம்பர மாதிரி சுற்றிட்டு இருக்கிறதுனால தான் நம்ம எல்லாரும் இன்னும் உயிரோட நிம்மதியாக இருக்கோம். ஆனால் ஒரு செகண்ட், ஜஸ்ட் ஒரு செகண்ட் இந்த பூமி சுற்றுறது நின்றுச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? இப்போது நீங்கள் உட்காந்துட்டு இருக்க இடத்துல இருந்து தூக்கி எறியப்படுவீங்க. அது ஏன்னு தெரியுமா? வாங்க வீடியோக்குள்ளே பார்க்கலாம். நம்ம இப்போது நின்றுக்கிட்டு இருக்க இந்த பூமி ஈக்குவட்டார் பகுதியில் மணிக்கு 1600 கிலோமீட்டர் வேகம் சுற்றிக்கிட்டு இருக்கு. பூமி திடீர் நின்னாலும் மேலே இருந்து காற்று அதோட வேகம் கிழக்கு நோக்கி பாயும். அப்போ என்ன நடக்கும்? முதல்ல வர்றது பயங்கரமான சூறாவளி. அந்த வேகத்தில் வர்ற காற்று கண்ணில் படுற மரம், செடி, பெரிய பெரிய அப்பார்ட்மெண்ட் எல்லாத்தையும் சுக்குநூறாக உடச்சி தரமட்டமாக்கிரும். அடுத்து மெகா சுனாமி. காற்று மட்டும் இல்லாமல் கடலில் இருக்கிற தண்ணி அதே வேகத்துக்கு முன்னாடி பாயும். சென்னை, மும்பை, நியூயார்க்னு உலகத்தில் இருக்கிற எல்லா கடற்கரை நகரங்களும் ஒரே நிமிஷத்தில் தண்ணியில் மூழ்கிடும். ஆனால் இது வெறும் ஆரம்பம்தான். நிஜமான ஆபத்தே இனிமே தான் வரப்போகுது. 6 மாதம் பகல், 6 மாதம் இரவு. இப்போது பூமி சுற்றுறதால தான் நமக்கு 24 மணி நேரத்தில் ஒரு நாள் முடியுது. ஆனால் சுழற்சி நின்றுட்டா பூமியோட ஒரு பக்கம் 6 மாதம் வெயில் சுட்டெரிக்கும், மறுபக்கம் 6 மாதம் இருட்டா பயங்கரமாக குளிராக இருக்கும். மனுஷங்க உயிர் வாழ்கிறதே அதிசயமாக போயிடும். அடுத்து பாதுகாப்பு கவசம் அழியும். பூமி சுற்றிக்கிட்டு இருக்கிறதுனால தான் அதுக்குள்ள ஒரு காந்த மண்டலம் உருவாகுது. இதுதான் சூரியன்கிட்ட இருந்து வர ஆபத்தான கதிர்வீச்சுகள்ல இருந்து நம்மளை காப்பாற்றுது. பூமி நின்ன உடனே இந்த காந்த மண்டலம் போயிடும். அப்புறம் சூரிய கதிர்வீச்சு நேரடியாக நம்மளை தாக்கும். கேட்கவே மிரட்டலாக இருக்குல்ல? இந்த பூமி இப்போ இருக்கிற மாதிரி சுற்றிக்கிட்டு இருக்கிறது தான் நமக்கெல்லாம் நல்லது. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மறக்காமல் லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்குறேன். பை பை.